ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்தில் இருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம ராஜயோகங்கள் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் கூட எங்கள் ஜாதகம் ரொம்ப ராஜயோகம் உள்ள ஜாதகம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஜாதகம், இப்படின்னெல்லாம் பல பேர் பார்த்து உங்களிடம் சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜாதகம் பார்க்கப்பட்டவர் கூட சொல்கிறாங்க, சுவாமி ஜாதகப்படி நிறைய யோகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வாழ்க்கையில் அது ஒன்றுமே காணவில்லையே, அப்படி சொல்லப்பட்டவங்கள் இருக்கு. இப்போ ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே அது உண்டாக வேண்டும். ஆனால் சில காலங்களில் சில ஜாதகங்களில் யோகங்கள் இருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகாது. யோகங்கள் இருந்தும் ஒர்க் அவுட் ஆகாத ஜாதகங்களை பற்றி முன்னே பல முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி ஒரு ஜாதகம்தான் என்கிட்டே வந்திருக்கிறது. இது ஹைதராபாத்தில் இருந்து அடுத்த காலத்தில் பார்த்த ஜாதகம்தான். அவர் என்ன சொன்னார்னால், சுவாமி என்னுடைய ஜாதகத்தில் ரொம்ப பெரிய 2 ராஜயோகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. வயசு கொஞ்சம்தான், இவருக்கு 33 வயசு தான் ஆச்சு. அவர் சொல்கிறார், என்னுடைய ஜாதகத்தில் ரொம்ப பெரிய 2 ராஜயோகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் பல ஜோதிஷிகள், சாஸ்திரம் நல்லாகவே தெரிஞ்ச பல ஜோதிஷிகளை பார்த்தோம், அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணினேன், படிப்பை நிறுத்திட்டு, அதாவது அந்த ஜாதகப்படி நீ பிஸ்னஸ் தான் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள் ஆகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதனால படிப்பை இடையில ஸ்டாப் பண்ணிட்டு, டிகிரி எடுத்தாச்சு, ஸ்டாப் பண்ணிட்டு அப்பாவோட பிஸ்னஸ்லேயே போய் சேர்ந்தாச்சு. அப்பா பெரிய லெவலுக்கு இந்த கிரானைட் பிஸ்னஸ் என்னமோ சொன்னாங்க, அது பண்ணிட்டு இருக்கார். அவங்க அந்த பிஸ்னஸோட ஃபுல் பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்பாவும் நானும் தான் போய் பார்த்தேன், ஜோதிஷிகள் கிட்ட கேரளா வரைக்கும் போய் பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஜாதகத்தில் இந்த யோகங்கள் இருக்குது, தாராளமாக நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பண்ணித்தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் நான் அந்த ஜாதகம் வாங்கிட்டு, ஆனால் இப்போ அந்த யோகம் ஒன்றும் இல்லை இல்லையா, அதாவது அனுபவத்தில் ஒன்றும் இல்லை இல்லையா. இப்போ நீ ப்ரெசண்டில் என்ன பண்ணுறேன், அதாவது இந்த ஜாதகப்படி 90% ஏதாவது சேலரி வாங்கப்பட்ட ஒரு ஜோலி, ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கணும், அப்படித்தான் உன்னுடைய இந்த ஜாதகம். நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ஜாதகப்படி ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணி சின்னதாக ஒரு சேலரி வாங்கப்பட்ட ஆளாக இருக்கும் நீ. அப்போ அவங்க கேட்டாங்க, அதாவது அந்த பையனோட அப்பா கேட்டாங்க, அது ஏன் சுவாமி ஜாதகத்தில் ராஜயோகங்கள் இருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், ஜாதகம் அப்படி இருக்கட்டும், இந்த இப்போ உள்ள இவரோட கண்டிஷன் தான் நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது பிஸ்னஸ் எல்லாம் போச்சு, லாஸ் ஆகிடுச்சு, கோடிக்கணக்கு லாஸ் ஆகி போச்சு. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 45,000 ரூபாய் சேலரி வருது. 45,000 ரூபாய் சேலரின்னு சொன்ன இந்த காலத்தில் அது சின்ன அமௌண்ட்டு தான் இல்லையா. அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் என்றால், ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் தங்கியிருக்கோம். ஏன்னா பெரிய லெவலுக்கு இருந்துட்டு இப்போ அதெல்லாம் போய் சின்ன ஒரு வேலையில் இருக்குன்னு சொல்லும்போது ஊரில் அது கொஞ்சம் ஷெய்மாக இருக்குது. அதனால இப்போ பெங்களூரில் தங்கியிருக்கோம். ஏன் இப்படி நடந்தது, ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் ராஜயோகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பிளாக் மேஜிக் செய்வனே பாதிச்சிருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த செய்வனையை மாற்றித்தர வேண்டும், அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படி சொன்னார். சரி, இனி எனக்கு டைம் தர்றீங்களா, நான் கொஞ்சம் பேசலாமா ஜாதகப்படி அப்படின்னு கேட்டேன்.
ஆமாம், அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜாதகத்தில் செய்வனையோட சிம்டம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம், அதாவது ஒரு ஜாதகத்தில் செய்வனையோட சிம்டம் தான் இருக்கும். செய்வனை இருக்குன்னு ஜாதகம் பார்த்து சொல்ல முடியாது. செய்வனையோட சிம்டம் இருக்கும். அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டுமானால் பிரச்சனை வச்சால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இதில் அந்த செய்வனையோட சிம்டம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக வேணும்னால் பிரச்சனை வச்சு பார்க்குறேன் அப்படி சொல்லியாச்சு. நான் அதுக்கு முன்னே ஜாதகத்தில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது, எதனால உங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு என்று சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜாதகம் சம்பந்தமாக அவரிடம் பலம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அப்போது அவங்க சொன்னதெல்லாம் 100% கரெக்டு தான். அவங்க சொன்னது மட்டுமல்ல, அவங்க எங்கே போய் பார்த்தாச்சோ அந்த என்ன சொல்லலாம், அந்த ஜோதிஷிகள், அந்த ஆச்சாரியன்மார் அவங்க சொன்னது 100% கரெக்டு தான். அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட 2 ராஜயோகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. ஆமாம், இந்த ஜாதகத்தில் அது இருக்கு. லக்னத்திலே இருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ, லக்னத்திலே இருந்து 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அது மாளவிய யோகம் என்ற ராஜயோகம். மாளவிய யோகம் என்ற ராஜயோகத்தை பஞ்சமகா புருஷ யோகங்களிலே உள்ள யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஜோதிஷ சாஸ்திரத்திலே 400க்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் இருக்கு. அந்த 400 ராஜயோகங்கள் சாதாரணமாக நான் 300 தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட 300. அந்த 300லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட 5 யோகங்கள் இருக்கு. இதுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு பேரு. அந்த பஞ்சமகா புருஷ யோகத்திலே உள்ளது தான் இந்த மாளவிய யோகம். அதாவது லக்னத்திலே இருந்து 4, 7, 10லேயோ இல்லை லக்னத்திலேயோ சுக்கிரன் உச்சமாக இருக்க வேண்டும். சுக்கிரனோட உச்ச ராசி என்று சொன்னால் அது மீன ராசி தான். அப்போ ஒன்று மீனம் லக்னமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கே லக்னம் தனுசு லக்னமாக இருந்திருந்தாலும் இதில் மாளவிய யோகம் உண்டு. மிதுன லக்னமாயிருந்தாலும் மாளவிய யோகம் உண்டு. கன்னியாயிருந்தாலும் மாளவிய யோகம் உண்டு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான யோகம்தான். அப்படின்றால் இப்படி இருக்கப்பட்டவர் எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்துக்கு அதிபனாக இருக்கும். 90% பெரிய ஒரு ஹோட்டல் என்று சொல்லலாம், செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 8-10 ஹோட்டல்கள் வச்சுருப்பாங்க. சிலவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் செய்யப்பட்ட பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சிலவங்க வாகன பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பெரிய ஸ்பின்னிங் மில்லு, டெக்ஸ்டைல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி எல்லாம் உள்ள இவங்க அட்லீஸ்ட் ஒரு 10-500 ஸ்டாஃப் எல்லாம் இருக்கணும். பெரிய பங்களா இருக்கணும், வீடு, அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லி காரு, இப்படி எல்லாம் இருக்கணும். இந்த மாளவிய யோகம் இருந்தால் மாளவிய மகா யோகம் என்று தான் அதுக்கு பேர். அப்போ இந்த ஜாதகத்தில் அது இருக்கு. அது இவருக்கு வந்துட்டு இவர் கேது தசா காலத்தில் பிறந்திருக்கிறது. 3 வயசு வரைக்கும் கேது தசா பேலன்ஸ். அப்புறம் 20 வருஷ காலம், அதாவது 23 வயசோட இந்த மாளவிய யோகம் முடிஞ்சு விட்டது. 2ஆவதுள்ள யோகம் என்று சொல்லப்பட்டது கஜகேசரி யோகம்தான். அதாவது குருவிலிருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ சந்திரன் இருந்தால் அது கஜகேசரி யோகம். குருவோடு சேர்ந்திருந்தாலும் அப்படித்தான். குருவோடு சேர்ந்தோ இல்லை குருவிலே இருந்து 4, 7, 10 இடங்களிலேயோ, அதாவது இங்கே சந்திரன் இருந்திருந்தாலும் குருவோடு சேர்ந்து சந்திரன் இருந்தாலும் கஜகேசரி யோகம் தான். +1, 2, 3, 4 இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கஜகேசரி யோகம் தான். 5, 6 இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கஜகேசரி யோகம் தான். 8, 9, 10 இருந்தாலும் கஜகேசரி யோகம் தான். அதாவது சந்திரனும் குருவும் இணைந்து உள்ள கிரக யோகத்திலே தான் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்பட்டது. கஜகேசரி யோகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான யோகம் தான்.
கஜகஸ்ரீ யோகம் உள்ளவரெல்லாம் ஒரு பெரிய பிரஸ்தானத்து கோணராக இருக்கும். நாங்கள் ஜோதிஷம் படித்த காலத்தில், அதாவது குருகுலத்தில் படித்தேன். அப்போ அங்கே ஒரு 60 பசங்க இருக்காங்க. நானும் அதில் ட்வின்ஸு தானே, நாங்கள் 2 பேர், நாங்களும் அதில் இருக்கு. இது குருவாயூர் கோயிலுக்கு போகப்பட்ட அந்த ரோடு. அந்த காலத்தில், அதாவது இப்போ எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு, 50 வருஷம் முன்னே உள்ள விஷயம் சொல்கிறேன். ரோடு சின்னதாக இருக்கும். இந்த குருகுலம் கொஞ்சம் மேலே, என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் மேலே இருக்கு. அங்கே தான் இந்த குருகுலம். அப்போ எங்களோட குரு சொல்லுவாங்க, நீங்கள் மேலே போய் அப்படி இந்த ரோட்டில் பாருங்கோ, இப்படி நிறைய கார்கள் போகும். அந்த காலத்தில் இப்போ உள்ள மாதிரி கார்கள் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அம்பாசிடர் இருக்கும், ஸ்டாண்டர்டு அப்படின்னு ஒரு கார் இருக்குது, அதே மாதிரி ஃபியட் அப்படின்னு ஒரு கார் இருக்குது. ரொம்ப ரயராக பென்ஸு கார். அப்போ இந்த கோயிலுக்கு வரப்பட்ட இந்த வண்டிகளில், வாகனங்களில் நீங்கள் பாருங்க, அதில் ரொம்ப ரயராக இந்த பென்ஸு கார் வரும். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுகள் தான் அந்த பென்ஸு கார் அந்த காலங்களில் வச்சுருப்பாங்க. அந்த பென்ஸு காரில் பின்னாடி இருக்கப்பட்ட ஆள் யாரோ அவனுக்கு கஜகஸ்ரீ யோகம் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில், நாங்கள் படித்த காலத்தில் குரு சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யோகம் என்று சொன்னேன். இந்த கஜகஸ்ரீ யோகம் 2 விதத்தில் இருக்குது. அதில் குருவிலேருந்து 4, 7, 10லையோ இல்லை குருவோடு சேர்ந்தோ சந்திரன் இருந்தால் அது கஜகஸ்ரீ யோகம்தான். ஆனால் அதில் குரு உச்சமாக இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லான கஜகஸ்ரீ யோகம். இப்போ இதில் குரு உச்சம்தான். குரு உச்சமாக இல்லை என்றாலும் குருவிலேருந்து 4, 7, 10லையோ குருவோடு சேர்ந்தோ சந்திரன் இருந்தால் அது கஜகஸ்ரீ யோகம் தான். குரு உச்சமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி கிடையாது. ஆனால் அங்கே மாளவிய யோகம் உண்டாக வேண்டுமானால் கண்டிப்பாகவே சுக்கிரன் உச்சமாக இருந்தாகத்தான் வேண்டும். சுக்கிரன் உச்சமாக இருந்தால்தான் அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் உள்ள மாளவிய யோகம் உண்டாகும். ஆனால் கஜகஸ்ரீ யோகம் என்று சொன்னால் குரு உச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. ஆனால் குரு உச்சமாக இருக்குன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட கஜகஸ்ரீ யோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகத்தில் குரு உச்சமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன என்றால், சந்திரன் 2 பாகங்கள் இருக்கு. ஒன்று தேய்ப்பறை, இன்னொன்று வளர்ப்பறை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஷஷ்டி சுக்லபட்சத்திலே பிறந்திருக்கிறார் இவர். அப்போ கண்டிப்பாகவே இது சுக்லபட்சம்னு சொன்னால் வளர்ப்பறை. அப்போ சந்திரனுக்கு இங்கே பலன் உண்டு, அதாவது பலம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த சந்திரன் குருவோட 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்திலேயே இருக்கிறது. சந்திரனோட உச்ச ராசியில் சந்திரன் நிற்கப்பட்ட மேஷவும் உச்சராசியில் செவ்வாயும், அது ஒரு பரிவர்த்தனை யோகத்திலேயும் இருக்கிறது. இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் ஜாதகத்துல எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் நான் அவரிடம் என்ன சொன்னேன் என்றால், நீ இப்போ சிம்பிளா ஒரு வேலை செய்யப்பட்ட ஆளாகத்தானே இருக்கும், அதுதானே உண்மை அப்படின்னு கேட்டேன். ஆமா என்று அவர் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஜாதகத்தில் ராஜயோகங்கள் இருந்தாலும் ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் ஒரு ஜாதகத்தில் எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோகங்கள் 400 தான், இல்லை ஒரு 1000 யோகங்கள் இருந்தால் கூட 100 ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் 1, 2, 3, 4 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் அந்த யோகம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ஜோதிஷ சாஸ்திரத்தோட ஒரு ரகசியமான சாஸ்திரம். இது தெரியாமல் முன்னாடி இருக்கப்பட்ட ஆச்சாரியன்மார் பலம் சொல்லி இருக்கிறதுனால தான் இவருக்கு அனுபவம் ஆப்போசிட்டாக வந்தது. இப்போ இந்த சாஸ்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ இந்த ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட 2 ராஜயோகங்கள் இருந்தும் இந்த முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறதுனால அந்த யோகம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போய்விட்டது. 5ஆம் இடம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்ல, அவங்களோட சந்தான ஸ்தானம் கூட 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம்
சந்தானஸ்தானம், சந்தானம்னால் குழந்தைகள். அப்போ நான் கேட்டேன், அப்போ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரோட ஜாதகம் தரவில்லை, ஒரு ஜாதகம் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த ஜாதகப்படி குழந்தைகள் குழந்தைகள் இருக்காது, சப்போஸ் இருந்தால் அது ஆட்டிசம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் என்றால், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரோட ஜாதகத்தை சேர்த்து வச்சு தான் குழந்தை சம்பந்தமாக இருக்கப்பட்ட விஷயம் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தை வச்சு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. ஆனால் இந்த ஜாதகத்தை வச்சு மட்டும் சொல்றதா இருந்தால் குழந்தைகள் இருக்காது, சப்போஸ் இருந்தால் அது ஆட்டிசம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் சுவாமி, 2 பசங்க இருக்காங்க, 2ம் ஆட்டிசம் தான். இதுக்கெல்லாம் காரணம் குடும்பத்தில் இருக்கப்பட்ட செய்வனே தோஷம் என்று தான் சொன்னாங்க. குடும்பத்தில் செய்வனே தோஷம் இருக்கலாம், ஆனால் இந்த ஜாதகப்படி உங்களுக்கு செய்வனே அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்ட முன்ஜென்ம பாபதோஷம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த கத்திரி டைமில் சூரியன் அதிபயங்கரமாக ஆகாசத்தில் ஜொலிச்சு கொண்டே இருக்கும் இல்லையா, கத்திரி டைமில். அப்போ நமக்கு அந்த சூடும் வெயிலும் நமக்கு கிடைக்கணும். ஆனால் ஒரு மழை மேகம் வந்து சூரியனை மறைச்சா என்ன ஆகும், அந்த வெயிலும் சூடும் நமக்கு கிடைக்காது. அதுபோல ஜாதகத்தில் எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்தால், அந்த யோகங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சூரியன் இருந்தால் 100 தோஷம், சனியாயிருந்தால் 1000, ராகுவாயிருந்தால் 1,00,00,000 தோஷம் அப்படின்னு தான் சாஸ்திரம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே ராகுவும் இருக்கிறது, சனியும் இருக்கிறது. அப்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட தோஷம். இன்னொரு விஷயம் என்ன என்றால், லக்னத்தோட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்மம் என்றால் தொழில் என்று அர்த்தம். தொழில் என்று சொல்லும்போது அது பிஸ்னஸ் ஆகலாம், ஜோப் ஆகலாம். அந்த கர்மஸ்தானமாக இருக்கப்பட்ட 10ஆம் இடம் எம்டி, கிரகங்கள் அங்கே இல்லை. அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதனோ செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள ராகு சனி இந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது. அப்போ கர்மஸ்தானாதிபன் ஆக இருக்கப்பட்ட அந்த புதனுக்கு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள சனி ராகு யோகம் இருக்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சக்சஸ் ஆகாது. பல பிஸ்னஸ்கள் மாறி மாறி செய்ய வேண்டியதாக இருக்கும், ஆனால் எந்த பிஸ்னஸும் இவரை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஆகாது. அதுதான் இந்த ஜாதகம். இப்போ இப்படி இருக்கப்பட்ட ஜாதகத்திலே உள்ள ஆளுகள் இங்கே 2ஆம் இடம் தனத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சுக்கிரன் உச்சம்தான். அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்தில் பார்வை இருக்கப்பட்ட சந்திரன் வளர்ப்பறை தான். இந்த யோகங்கள் எல்லாம் இந்த வளர்ப்பறையாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு பர்மனன்ட் இன்கம், அதாவது ஒரு உத்தியோகம், அதில் இருந்து ஒரு வருமானம் இப்படி உண்டாகிக்கின்றே இருக்கிறது. இப்போ இவர்கிட்ட நான் கேட்டேன், இது முன்னாடி நீங்கள் பல பேரிடம் ஜாதகம் காட்டி அவங்க இந்த யோகங்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த யோகங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள தடசங்கள் ஜாதகத்தில் இருக்கே, அதை பற்றி சொல்லி அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணினீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சுதர்சன ஹோமம் பண்ணியாச்சு, தில ஹோமம் பண்ணியாச்சு, செய்வனைக்கு பரிகாரம் பண்ணியாச்சு, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்த ரோகத்துக்கு தகுந்த மருந்து அல்லை அது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது மெடிக்கல் ஸ்டோரில் ஆயிரக்கணக்கு மருந்து இருக்குது. மெடிக்கல் ஸ்டோரில் ஆயிரக்கணக்கு மருந்துகள் நம்ம போனாத்திற்கு இப்படி வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் மனுஷனோட ஆரோக்கியத்துக்காக உள்ளது தான், ரோகசாந்திக்கும் ஆரோக்கியத்துக்குமாக உள்ளது தான் மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கப்பட்ட எல்லா மருந்துகளும். ஆனால் அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டானாகும் பிரச்சனை தான் உண்டாகும். இப்போ நமக்கு என்ன வியாதி, அந்த வியாதி மாற வேண்டுமானால் என்ன மருந்து சாப்பிட வேண்டும், அது சொல்லித்தர வேண்டுமானால் திறமையுள்ள ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும். அப்போ அவர் சொல்லுவார்,
உனக்கு இன்னதுதான் வியாதி, அதுக்கு இந்த மருந்து சாப்பிட வேண்டும். எப்படி சொல்லுவார்? அவரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அதான் டாக்டர் மாதிரி என்ன சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படித்தான் சொல்லுவாங்க. டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதாவது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மருந்து கொடுத்துட்டு அவர் பார்ப்பார் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது. 100 பேருக்கு கொடுக்கும்போது அவருக்கு தெரியும், இந்த மருந்து இதுக்கு யூஸ் அப்படின்னு. அதுதான் அவங்க என்ன, எல்லா டாக்டரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு மருந்து கொடுத்து 15 நாள் சாப்பிடுங்க, இல்லை 10 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் வாங்க அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு? உண்மையில் அது அவருக்கு படிக்கிறதுக்காகத்தான். இந்த மருந்து எந்த அளவுக்கு இந்த வியாதிக்கு ஒர்க் அவுட் ஆகுறது என்று படிக்கிறது. அப்போ நம்ம போய் சொல்லுவோம், நல்லா இருக்கு, சரி, தேவை இருந்தால் நல்ல டாக்டராக இருந்தால் சொல்லுவோம், நல்லா இருக்கு இல்லையா, இனி நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டால் போதும், இனி மருந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வியாதி மாறவில்லைன்னா மருந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்போ அதுபோல் உங்களுக்கு இந்த ஜாதகம் கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆளிடம் காட்டும் பொழுது உங்கள் ஜாதகத்திலே ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த மைனஸை மாற்ற முடியுமா, முடியுமென்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வியாதி கண்டுபிடிக்கப்பட்டவன் அல்ல டாக்டர், அது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆனால் வியாதிக்கு என்ன மருந்து என்று கூட தெரிஞ்சிருக்க வேண்டும், அதே சொல்லி தர வேண்டும். வியாதி என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, போகிறாங்க, ஐயோ எனக்கு ஒரே முதுகு வலியாக இருக்கு, இல்லை வயிறு வலியாக இருக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் போகிறீங்க, கிட்டத்தட்ட அந்த வியாதி என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதோட பேரு தான் தெரியல, அது டாக்டருக்கு தெரியும். அப்போ அதுக்கு என்ன மருந்து அது தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஆச்சாரியன்கிட்ட போதோ, இது உங்களோட டெஸ்டினி தான், உங்களோட வாழ்க்கை தான், உங்கள் லைஃப் தான். இதை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கும் பொழுது சரியாக உள்ள வழி உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். அதாவது ஜாதகத்தில் இருக்கப்பட்ட பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அது உங்களுக்கு சரியாக அந்த முறை சொல்லித்தர வேண்டுமானால் அவர் ஜோதிஷம் மட்டும் படித்தவராக இருக்கக்கூடாது, தாந்திரிகவும் படிச்சிருக்க வேண்டும். ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதே க்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.